ஸ்வாய் ஸ்வாய் லெஃப்ட்டு ரைட்டு டேய் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் ஸ்டம்பிள் கைஸோட பார்ட் 2 கேம் பிளே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு. 24 பேர் தான். ஓகே, இதெல்லாம் புது ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னு 7 மணிக்கு மேலே தான் திரும்ப போய் பார்க்கணும் என்னெல்லாம் ஸ்கின்னு கிடைக்கும்னு. அது வரைக்கும் வெயிட்டீஸ் தான். ஐயோ என்ன லெவல்? ஐயோ கேஸ், ஏன் இது ஆதி காலத்து லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி மட்டும் இருக்கக்கூடாது. ஐயோ ஆதி காலத்து லெவல் தான் இருக்குது. ஐயோ கேஸ், எனக்கு என்னமோ சொல்லணுமா? ஹஹஹா நானும் போடுவேன். ஹஹஹா ஓடுறோம். இப்போ 12 பேர் தான். ஃபஸ்ட்டெல்லாம் 16 பேர் செலக்ட் ஆகிற மாதிரி தான் கேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 12 பேர்னு மாற்றிக்கிட்டாங்க. ஏன்டா ஸ்டம்பிள் கைஸ் காரிங்க? திஸ் இஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டம்பிள் கைஸ் வந்து எதிர்கட்சி என்னமோ பண்ணுறாங்க, திருட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் என்று கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. அப்புறமா 2ஆவதா இல்லை 3ஆ? சரி என்னமோ ஒன்று 4 5 6 7 இவன் குவாலிஃபைடு ஆகிட்டான். கழுட்ட மாட்டேன், அவ்வளோதான். இவன் குவாலிஃபை ஆக மாட்டான். சே பாவம் கேஸ், ஸோ சேட் அபவுட் ஹிம். பரவாயில்ல, நம்ம குவாலிஃபைடு ஆகிட்டோமே. எங்கடா நம்ம இருக்கோம்? அதான் இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? அதான் கத்தா இது. இவன் என்ன கேஸ் புது ஸ்டெப்பெல்லாம் போடுறான்? புது பிளேயர் மாதிரியே இல்லை எனக்கு. ஓய் கேஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வந்த லெவல் ஆஃப் ஸ்டம்பிள் கைஸ். ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா மற்றவங்க போட்டோம் விழுந்துட்டாங்க. ஓகே, போடா போகிறாங்க. போடா ஏன்டா? உள்ளே பாவா. வந்துட்டேன். இதுதான் ட்ரிக்கு. ஊயூ நல்ல ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. அம்மாடே அவ்வளோதான். மேபி இது இருக்கலாம். ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆகிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது. குவாலிஃபைடு கேஸ் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. ஐயோ பாவம் கேஸ், ஹெல்ப் பண்ண வரல. இவன் வரல பார்த்தீங்களா? இவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், ஆனால் வரலையே. ஸோ சேட். இவன் புது பிளேயரான்னு தெரியல. எலிமினேட்டர் ரவுண்டு தான் கேஸ் இப்போ வரணும், இல்லைனா காண்டாயிடுவேன். இதே எனக்கு மட்டும் கேஸ், எனக்கு என்ன லக்கு இல்லை, அன்லக்கின்னு நினைக்கிறேன். அதே லெவலாக வருது. என்னடா நான் பண்ணுவேன்? இங்கே இரு. ஒரே ஒருத்தன் செத்துருங்கடா கீழே விழுந்து. ஒருத்தன் காலி சொல்லி வாய மூடில் ஒரே ஒருத்தன் சாவுங்கடான்னு சொன்னேன். இதோ அங்கே தான்டா இருக்கு. செத்தன கேஸ். ஐயோ வெறுப்பு. இது பரவாயில்ல விடுங்க. நம்ம இப்போ திருடனா வேஷம் போட போகிறோம். அதுதான் திருடன். திருடா 103 கேஸ். நான் வந்து 103 டக்குன்னு ஓடுவேன் எப்பவுமே ஓடுவேன். இந்த லெவல் கொடுங்கடா. இந்த லெவல் கொடுங்க. இந்த லெவல் வேண்டாம், எனக்கு தெரியாது. இந்த லெவல் ஏதாவது டக்குன்னு தாங்கடா. புரியல என்னடா இன்னும் ஆளை காணவேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் வந்துருச்சா? நம்ம போன பார்ட்டு ஸ்டம்பிள் கைஸ் போட்டதில் இதே லெவல் தான் வந்தது. தட் மீன்ஸ் வந்து
என்னதுன்னா இதே இதே இதுதான். ஒருத்தர் திருடன் காஸ்டியூம் போட்டிருப்பான். அது வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானி ஆலில் போட்டுக்கோங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் இமீடியட்டாக போடுற வீடியோஸ்லாம். ஓகே கேஸ், நம்மளோட லைக் டார்கெட் இந்த வீடியோவுக்கு ஒரு 57 வச்சுக்கலாம். எனக்கு யாரும் இப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க கேஸ், அதுதான் வருத்தமாக இருக்குது. பெரிய யூடியூபர்ஸுக்கு மட்டும்தான் கேஸ் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதுக்குன்னு இந்த வீடியோக்கெலாம் நீங்கள் காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. இப்போ விடிஜி ப்ரோ அவரோட கசின் பேர் ஆதித் கேமர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் புது யூடியூபரு. அப்புறமா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் இப்போது அவங்க யூடியூப் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கொஞ்சம் ட்ரை கொடுங்க கைஸ் எங்களுக்கும். அப்போ தான் கைஸ் நானும் உங்களுக்கு பிடிச்ச கேம் ப்ளே தான் நானும் போடுறேன். அதனால் யாருமே எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ பேசிக்கிட்டே இப்படி இருக்கேனடா டே. வந்துட்டேன். இப்போ நான் எப்படி பேசணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரியே பேசுகிறேன். எனக்கு தெரியல இப்போ நான் எப்படி பேசணும், எனக்கு தெரியல, அதுதான் கேட்குறேன். கம்பேக் கொடுக்கணும் மாசா கம்பேக்கு. 11 வந்துட்டேன். என்னடா இங்கே நின்றுட்டுருக்க? அப்புறமா நான் சொன்னது எல்லாருக்கும் மைண்டில் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே போதும் கீஸ். அப்புறமா நான் 1K கேட்பேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓ மை காட், எலிமினேட்டர் ரவுண்டா ஸ்ட்ரெயிட்டா? சூப்பர். ஆனால் இந்த ரவுண்டில் நான் செத்துருவேன். ஸோ நான் எப்படி பேசணும் உங்களுக்கு, அது மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வாய்ஸ் கிளியராக இல்லையா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன திட்டுற மாதிரி தான் பண்ணுறீங்க. சில பேர் தான், எல்லாரையும் நான் சொல்ல அப்படி நிறைய பேர் என்னை திட்டுற மாதிரி தான் கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஸோ நான் கேட்டது கரெக்ட் தான். எனக்கு சொல்கிறேன், எனக்கு தோணுது நான் கேட்டது கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு எப்படி தோணும்? நான் பேசினது ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இல்லை நான் வந்து ட்ரூத் ஒன்லி. நான் ஐ மாஸ்க் டாடா டேய் ஓய் கம்பக்கு சுரியானது. அடி வாங்கிட்டேன்டா. ஓடுறா குவாலிஃபைடு போடு. குவாலிஃபைடு ஆகிட்டோம். எவ்வளோ பேர் விழுந்தாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இந்த ரவுண்டில் குவாலிஃபைட் ஆகிட்டோம். பாருங்கள், திருடன் வேஷம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம குவாலிஃபையரே ஆடுறோம் இந்த ரவுண்டில். இது யாரா? சாரி, மட்டும் லாவா. எஸ் கைஸ், ஜாலி. இந்த லெவல் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனி ட்ராப் சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம விழுகக்கூடாது, எங்கேயுமே விழுகக்கூடாது, அவ்வளோதான் அந்த கான்செப்ட். அதுவங்க இப்போ விழுகிறோம் இப்படி தான். சிம்பிள் தான் கைஸ் இந்த லெவல். ஆனால் இதை கான்சன்ட்ரேட்டோடு விளையாடணும். ஸோ நான் இப்போ ஒரு லேயர்லேயே தாக்கு பிடிப்பேன். ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா விழுந்துருவேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்துருவார். 2 பேர் எலிமினேட் ஆகிட்டுங்களா? ஓகே, இன்னும் ஒரு 3 பேர் எலிமினேட் ஆகுங்களா? 3 பேர் எலிமினேட் ஆகுங்க, அது போதும். என் கூட வேறு ஒரு பொண்ணு இருந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரியல. கீழே ஓட்டையை போட்டுட்டு போயிருக்கு கேஸ் அந்த பொண்ணு. பரவாயில்ல, இன்னும் 2 பேர் எலிமினேட் ஆகிடுங்க. நம்ம மட்டும் எலிமினேட் ஆகிட்டோன்னு இங்கே ரொம்ப அசிங்கமாக போய்டும். நம்மளுக்கு தான் நிறைய ஓட்டையை கீழே எல்லோரும் போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் மேபி கம்ஸ். ஓ மை காட், டே 2 பேர் அங்கே ஒரு கீழே ஒருத்தன் ஓடின்னு இருக்கான், மேலே ஒருத்தன் ஓடின்னு இருக்கான். டே நான் கீழே விழுக மாட்டேன், விழுந்தா செத்துருவேன். போ. ஐயா ஸ்லோவாகுது கேஸ். விழுந்துட்டான். இன்னும் ஒரே ஒருத்தி இங்கே இருக்கா பாருங்க, இவன் மட்டும் கீழே விழுங்கட்டும். அப்பா, விழுந்துடாத. கீஸ் வெறுப்பு. இவ ஜெயிச்சிட்டா கீஸ், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க. கங்க்ராச்சுலேஷன் படி. நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரியே ஆளாடணும். பட் என்ன டே திருடா கொஸ்டி, நீ எனக்கு லக்கு இல்லையாடா? நீ யாரா எனக்கு லக்கு? என்னடா இது என்னெல்லாமோ வந்திருக்கு எனக்கு. ஷாப்புக்கு போய் ஏதாவது பார்க்கலாம் கீஸ்.
6 hours இது என்னது? இது என்னத்தை தரும்னு தெரியல. ஸோ அதனால் பார்ப்போம். ஏதாவது நல்லதாக தாங்க. என்னது இது? இது போன ரவுண்டு அவள் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு தானே. எப்படி ஜிக்கிலு நான் இதை போட்டுக்க போகிறேன். இந்த காஸ்டியூம் போட்டதுக்கப்புறமா அது எனக்கு பார்த்திங்கன்னா லக் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இதை போட்டு பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு. இதே மாதிரி அப்போவே ஸ்கின்னு கிடச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா யார் இவனா இவளா? தட்ஸ் ஒன்லி மை டவுட்டு. இது யாருன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பொண்ணா போய் நான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அது தெரியும் கேஸ். அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னும் 30 இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 ரீச் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கேஸ் ப்ளீஸ். எனக்கு கெஞ்சறேன் உங்ககிட்ட ப்ளீஸ் கேஸ் ப்ளீஸ். டேய் ஸ்டம்பிள் சொல்கிறா மக்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே. அப்போ தான் டெய்லி வீடியோ போடுவான். என்ன பாட மாட்டேன் மக்களே. அப்படி தான் கேஸ் இவனே சொல்கிறான் பார்த்தீங்களா. ஸ்டம்பிளே சொல்கிறான். அட பாவி. டே ஒழுங்காக ஓட்டுறா வண்டி ஓட்டுறேண்ணே. நானே இங்கே தவிச்சிட்டு இருக்கேன். நான் எங்கடா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நீ தான்டா இப்போ அடி வாங்கிட்டு இருக்கேன். உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதே நான் தான். அடே பாவி ஒழுங்காக ஓட்டுற, இல்லைன்னா நான் அடிச்சிடுவேன். ஓகே வந்துட்டு என்னை கீழே தள்ளி விட பார்க்குறேன். அவனை கீழே தள்ளி விட்டா தாண்டா எனக்கு சம்பிள் கேஸ் அடிக்கும். ஆட லூஷே, நீ கீழே விழாமல் இருந்தா தானே நீ கால் அவன். ஓகேடா ஏகி பிரி. வந்துட்டேன் 2 பேரா? கைஸ் வெறுப்பு போச்சு. நேடே ரொம்ப பேசிட்டு இல்லை வேணுஞ்சா அவனுக்கு இதெல்லாம். அட பாவி இவன் லக்கே இல்லை கைஸ். நம்மளுக்கு லக் இல்லாதவன் கைஸ் அவன். டேய் அப்படி இல்லை சொல்லாதீங்க. நான் இப்போ பேர் அடுத்த ரவுண்டு அவனை லக்காக வச்சுட்டு தருவேன். ஓகே ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் என்ன பண்ணோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லுக்கு நீ ஆள் படிக்கிறீங்க. அப்போ தான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் மாரி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜிகு என்னடி என்னையும் யூஸ் பண்ணுற? நீ தான் லக்கு இருக்குன்னு சொன்னேன், அதனால தான் ஒன்றையும் யூஸ் பண்ணுறேன். சரி யூஸ் பண்ணிங்க, எனக்கு என்ன. அப்புறமா நான் சொல்கிற மாதிரி ஒன்று கேட்டுக்கோங்க கைஸ். இனிமேல் நம்ம பிசி வீடியோஸ் வந்து இன்ட்ரோ இல்லாமல் தான் வரும். எனக்கு இன்ட்ரோ எப்படி போடணும்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறோம். ஆமாங்க கைஸ், கமெண்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது புது கேம்ஸ் எதாவது வேணுங்க நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐயா ஆதி காலத்து கேமாக தெரியுங்களே. டே ஆமாண்டா, ஆதி காலத்து கேமாக தாண்டா தராங்க. என்னடா அதுக்கு பண்ணுறது? நீ போய் ஸ்டம்பிள் கேஸ் ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க ஆதி காலத்து கேமாக தரவே மாட்டாங்க. போடா, இருக்கிற லெவல் இருக்குண்டாண்டா. அவங்க சொன்னால் என்ன சேஞ்ச் ஆக போகுது? ஏண்டா நான் இந்த கேமில் விளையாடுறேன் சொல்கிறேன், நீ இதை பண்ண மாட்டியா? அப்புறம் இந்த வாய்ஸ் கொஞ்சம் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த போன ரவுண்டு உனக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆக்கி விட்ட பரவாயில்லையாடா. தேங்க்ஸ்டா. இப்போ இதே மூணு பேரே ஆயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் போங்கடே. புது பேர் யாருடா இந்த ஷார்க் மேனு? ஷார்க் வந்து வாயில் கச்சிச்சுடா, ஃபஸ்ட்லேயே இருக்கான்டா. இந்த திருடன் என்னடா இப்படி இருக்கான்? திருடன் தான் இவன். 4 பேர் தான்டா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சரிடா, நான் என்ன பேச விட்றா, நீயே பேசிகிட்டு இருக்க. இந்த ஜம்போ தலையை செத்துருவான்டா. சீமூனா பூம்பாவா? யாரையுமே எல்லாருமே புது ஆளாக இருக்கீங்க. எல்லாம் புது ஆள். இன்னொரு யார் இவன்? கருப்பு கலர். இன்னும் 5 பேர் தான்டா இருக்குது குவாலிஃபையாகவே. ஆமாண்டா, 5 பேர் தான்டா இருக்குது. அதுக்கு என்ன 5 பேரில் யாராவது இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். யாரா இவன்? அவ்வளோதான். யாரு கேசுவன்? இவன் ஃபஸ்ட்டில் இருக்கான், குவாலிஃபை ஆக மாட்டான். என்னாச்சு இன்னிடி ரவுண்ட் அதுக்குள்ளேயே ஓவர் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிச்சு போலடே. நீ பார்த்தீங்க இங்கே இருக்க பார்த்தியா? யார் பக்கத்தில் க்ளோ பற்றிக்கிட்டு இருக்கேன். அதை விட படுறா, பக்கத்தில் திருட இருக்கான். கோல்டன் கலர் மிஸ்டர் பீஸ்டாக்கு.
மிஸ்டர் பீஸ்லாம் வந்தால் ஜாலியாக இருக்குண்ட. இருக்கும். டேய் இந்த ரவுண்டு ரொம்ப கஷ்டம்டா. ஒழுங்கா இல்லைன்னா செத்துரு விடு. இல்லைடா நான் செத்தாலும் பரவாயில்லடா. இந்த ரவுண்டை முடிக்காமல் விட மாட்டேன்டு. ஏன்டா நீயே பேசிட்டு நீயே சொல்கிற, அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கும் இல்லை. ஒழுங்காக வீடியோ போடுற வெளியே போடுற. என்ன அசிங்கப்படுத்தி விட்டாங்க இவன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காம கமெண்ட் செக்ஷன். அவ்வளோதான்டா இப்படியே சொல்லிட்டு ஃபினிஷிங் லைன் வரைக்கும் போயிடுறா. ஓகே மச்சே ஏதோ அவ்வளோதான் டேடோ ஒழுங்காக போயிட்டுருக்க. நான் தான்டா உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். என்ன மீண்டியா நீ போயிட்டுருக்க? ஓ மை காட் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி ஃபஸ்ட்டாக போகிற? நான் தான் ஏதாவது சதி வேலை பண்ணிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டாக குவாலிஃபை இருக்கேன். ப்ளீஸ் அப்புறமா இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. பின்னிங்க கீஸ் இது நான் தான் அவங்களுக்கு என்ன ட்ரிக்காக விட்டுருக்கான். ட்ரிக்கு இஸ் எ சீட்டர். ஹீஸ் யூஸிங் ட்ரிக்கு. இவன் வருவானா இல்லை அந்த ஃபயர்மேன் வருவான் கீஸ். ஃபயர் 2 பேர் தான்டா இருக்குது. இந்த ஃபயர்மேன் வந்தாலும் வருவான்டு. ஆமாண்டு. என்னடி இது இவனே வந்துட்டான். என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம இப்படிடா ஈஸியாக வந்தோம். நீ எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர ஆள் இல்லையே. அவள் தான் ஒருத்தன் குவாலிஃபையாக ஆகிட்டான். சூப்பர்ற கம்பேக் கொடுக்கவே மாட்டேன். இவன் வர மாதிரி சான்ஸே இல்லை கீஸ். பாருங்க சும்மா கீழே விழுந்துட்டுருக்கான். ஒருத்தன் தான் இனி அவ்வளோதான் கீஸ் முடிச்சிச்சு. அவன் வந்துருப்பான்டா. என்னடா இது அவன் வந்திருப்பான். பட் இதுதான் சோதிக்காதீங்கடா. சோதிக்காதீங்க அந்த மாதிரி இவனை சோதிக்குது. இது என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. டைம் முடிய போகுது வந்துட்டா. நல்லா சொன்னேடா இவன் குவாலிஃபை ஆகிடுவானு. சரி நீ சொன்னதா அடுத்த லெவலில் குவாலிஃபை ஆகலை அவ்வளோதான் ஒன்று வச்சுருக்கேன் அவனை. இவங்க எல்லாருமே இந்த ரவுண்டில் போன ரவுண்டில் குவாலிஃபைடு ஆனவங்க தான்டா. பேமெண்ட்டு அதுக்கு என்னடு அடுத்த லெவல் என்ன லெவல்? இந்த லாவா லேண்ட் சும்மா வருடா. நான் அதை டென்ஷன் ஆகிடுவேன்டா. நீ இதுக்குள்ளே தானே இருக்க. நீயே எலிமினேட் ஆகிடுறா. நான் எதுக்கு எலிமினேட் ஆகணும்? நான் வெளில இருக்கேன். வெளி உலகத்தில் நான் வசித்து வருகிறேன். மிஸ்டர் பீஸ்ட் ப்ரோ மிஸ்டர் பீஸ்ட். What the hell? Mr. Beast is there. Mr. Beast was eliminated. Mr. Beast. One by one guy is eliminated. Thirdon. One thief is there. Please put it in jail. Okay. I miss a thief only da because I am having gold da. Gold na நீ என்ன திருடன் ஆயிடுவியா? எஸ்ரா ஐ theft it in the ஜுவல்லரி ஷாப் டா. ஓகே இவன் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இவன் தான் நம்பர் 1 திருடன் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாரும். 1 vs 1 ஏன் ஜிப்புங்க? எப்படியா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன். எங்கடா இங்கே ஹேக்கர்? ஆர் யூ பிளடி சீட்டர்? ஹேக்கர் கைஸ் அவன் எப்படி கைஸ் போவான் ஹேக்கர்? எங்கா இந்த மாதிரி ஹேக்கர்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டியாடு? கம்ப்ளைண்ட் பண்ணுற நீ தான்டா கம்ப்ளைண்ட் பண்ணோம். நான் அதுக்கடா கம்ப்ளைண்ட் பண்ணோம். நீ தான்டா கேம்குள்ளே இருக்க. இது கூடியும் தெரியாமல் இருக்கானே. சூப்பர்ரா. என்னது? ஏய் ப்ரோ நில்லுங்க. இது என்னமோ இருக்கு. என்னது இது? பார்த்த ஹெல் அப்படி தான் இருக்கு என்னமோ. இது வேணா க்ரொஸ்ஸிங் காமனா. ப்ரூ இதுதான் என்னமோ இருக்குது. ஸ்கேட் போர்டு. ஓகே நம்மளுக்கு ஸ்கேட் போர்டில் இருக்கிற வேறு அபிலிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டேன் ராஜகுமார். அனிமேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? இது இல்லைடா. மக்காட் இங்கே இருக்கு. என்னடா இது காமெடியாக இருக்குது. இது காமெடியாக இருக்குது.
ஏய் என்னை வச்சு விளையாடிட்டு இருக்க ரொம்ப நேரமா வேறு யாரு வச்சு விளையாடுற? சரிடா சரி. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விளையாடப்பட. ஏய் எதுக்கு என்னை வச்சு விளையாடுற? ஏன்டா போயிடுச்சு பொண்ணு வயசில் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் நான் பொண்ணு தாண்டா பையனாலும் பேசலண்டா. எங்கே பேசுங்க? உனக்கு முடியதே போட இந்த லெவலில் மட்டும் நான் ஜெயிலில் உன்னை கொன்றுவேன். ஐயோ ஐயோ நான் தான் உங்ககிட்ட இந்த டைலாக் சொல்கிறேன், நீ எதுக்கு என்கிட்ட இந்த டைலாக் சொல்கிறேன்? ரெண்டு ஒன்றே தான் மூடிட்டு விளையாடுற. அசிங்கப்படுத்தி விட்டாங்க, அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஓகே நல்ல லெவலாக தாங்க இல்லை லெவல் இதெல்லாம் தாங்க ஆதிகாலத்து லெவல். ஆமாம் காடு சொன்ன மாதிரி கட்டுச்சிடுச்சு. ஒழுங்காக விளையாடு கான்சென்ட்ரேட் பண்ணு. போன லெவல் மாதிரி ஃபஸ்ட்டாக போ. எனக்கு ஃபஸ்ட்டாலாம் போக தேவையில்லை. எல்லாருக்குமே இந்த மாதிரி அபிலிட்டி ஸ்கேட் போர்டு அபிலிட்டி கிடச்சிருக்கு போல கைஸ். இது என்னது ட்ரிக்கு? இப்படி ஓரத்துலேயே வா. ஆரம் வைரம் வந்துட்டேன். ஒழுங்கா போடா. தள்ளி விட்டுட்ருக்க. வலிக்குதுடா உடம்பு வலிக்குதுடா. ஃபஸ்ட்டாக ஒருத்த குவாலிஃபைட் ஆகிட்டா. ஆமாண்டா அதுக்கு என்னடா நான் பண்ணுவேன்? 2 பேர் குவாலிஃபை ஆகி போகிறாங்கடா. என்னடா விழுந்துட்டே இருக்க? அவ்வளோதான் போச்சு போவான் கதி. அதோ கதி தாண்டா. இல்லை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன். சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஐயோ ஐயோ என்னடா நீ பண்ணிருக்க? லூசாடா நீ? ஆட லூசா நான் லூசா? டன் 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 11வது ப்ளீஸு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கணும் சார். ரொம்ப இதுவாக போயிருக்கும் உனக்கு. இன்னும் லேட்டாக வாங்கலை. என்னடா இது? நான் சைக்கிளில் ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்க ஒருத்தன் ஜிம்லாம் பண்ணிட்டுருக்கான். மீண்டும் இதே லெவலா? என்னால் இந்த லெவலை விளையாட முடியாது. விளையாட போட்டா இந்த லெவல் நான் கண்டிப்பாக அவுட் ஆகிடுவேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு அவன் இருந்திருக்கணும் கைஸ். யாரெல்லாம் அவனை மிஸ் பண்ணுறீங்க? அடுத்த ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி, அவன் நான் வரவே மாட்டேன்னு சொன்னாலும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரான் கைஸ். அவன் வந்திருந்தான்னு வைங்க கைஸ், இந்நேரத்துக்கு நம்ம ஜெயிச்சிருப்போம். இந்த நேரத்துக்கு நம்ம இதெல்லாம் க்ராஸே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லணும் போனால் நம்ம இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் அவனை மிஸ் பண்ணுறேன் கைஸ். ஏண்டா அப்போ நான் மட்டும் ஒழுங்காக போகிறது இல்லையா? இல்லை போடுறேன் இன்னும் அவனை மாதிரி நீ போடுறது இல்லையே. அவனை மாதிரி போனேன் உனக்கு என்ன வந்தது? அவனை மாதிரி போனேன் என்னத்தை பண்ண போடுற? ஒன்றுத்தையும் பண்ண போகிறது இல்லைல்ல. இதே மாதிரி தானே ஜெயிக்க போகிற ஓடிட்டு விளையாடுறான். ஓகே நான் அவனை ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறேன். வேணாம் தேவையில்லாமல் அந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாத சொல்கிறேன். சரி யூஸ் பண்ணல. ஒருத்தண்டானா இருக்கான். ஒருத்தன் லாஸ்ட் ஒன் கைஸ் த ஒன். ஒரு சீன் போயிடுதுரு. நான் சீன் போடுவேன். நீ தான் இவ்வளோ லேட்டாக வர. போன மேட்ச்லாம் அவன் இருந்ததுனால ஃபஸ்ட்டாக வந்தேன். அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் இவன் யாரும் நம்பாதீங்க. இவன் ஒரு தீவிரவாதி. சும்மா நான் விளாண்டே கொடுக்குறாங்க. நீ எனக்கு கடுப்பாகுது. அவன் இந்த அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா கைஸ் நீயே தானே விழுந்த. ஆமாண்டே நானே தாண்டா விழுவேன். உனக்கு என்னடா வந்தது? உன்னை வச்சு இனிமேல் இந்த லெவலில் விளையாடவே மாட்டேன்டா. ஐயோ நம்மளுக்கு புதுசாக ஸ்பார்க்கிள்ஸ் அன்லாக் இருக்குது. சரி அதையாவது வச்சுட்டு விளையாடுவோம். இது முடிஞ்சானே நம்மளுக்கு இது 50 ஜெம்ஸ் வரும். அப்புறம் 7 வந்தால் இது வரும். நிறைய வரப்போகுது கைஸ். இனிமேல் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த மாதிரி தான். இப்போடா உனக்கு கூட இனிமேல் நான் உங்ககிட்ட நான் இனிமேல் விளையாடவே மாட்டேன். பார்த்துக்கோ வா எங்கே நீயே வாடா. திரும்ப எதுக்கிற என்ன எடுக்கிற? நீ தாண்டா ஒழுங்காக விளையாடுற. இல்லைன்னா மற்றவங்களாம் நான் நீ மட்டும்தாண்டா என்னை விளையாடவே விடல. ஆக்சுவலாக மாபெரும் ஐட்டம் என்ன ஐட்டம்? டே கீஸ் இது செம்மையாக இருக்குது. ஹாங்காங்க்கு அன்காமனா என்னதுடா அது?
இது என்ன பயங்கரமாக தராங்க. நம்மளுக்கு என்னமோ கிடச்சிது, அதெல்லாம் போய் பார்ப்போம். என்ன இது? ஹாங்காங், அதாவது இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஜிஜிக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹாங்காங் அப்படின்னா என்னென்னு எனக்கே தெரியாது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அன்லாக் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் வேறு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச வேறு வந்து சென்சில் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணணும் இப்போது, அதுதான் நான் மண்டே உடச்சிட்ருக்கேன். வேறு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எடுக்கலாமா கைஸ்? பார்ப்போம். ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு ஒன்றுமே இல்லை. 30க்கு தானா இருக்குது. இது என்னதுன்னு ஓ கைஸ், இது அதுவா? இது என்னன்னா சும்மா ஒரு ஷேட்ஸ் மாதிரி என்னமோ கொடுப்பாங்களாம். என்னது இது? இதுக்கு அன்லாக் பண்ண இது வேணும். அட போங்கடா நீங்களும் உங்கள் இது வெறுப்பாத்திட்டாங்க. சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரம் எஸ்டிடி கைஸ். பை கைஸ். டி சும்மாறா, நான் எப்படிடா சொல்லுவேன்? ஓகே கைஸ், பை ஃப்ரம் எஸ்டிடி கைஸ். பை கைஸ். பை கைஸ்.